ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க மோதல்களில் இப்போ எல்லாருமே பேசிக்கொள்கிற ஒரு விஷயம், ஒரு பெயர் செஜில் ஏவுகணை. இது ஒரு சும்மா ஒரு ராக்கெட் இல்லை, இது 18 வருஷத்துக்கு முதல்ல ஈரானால் சோதித்து பார்க்கப்படுது. இப்போ இது ஏன் பெரிய பேசுபொருளாக மாறுதுன்னு சொன்னால், இதில் இருக்கிற சொலிட் ஃபியூவல்ஸ் என்கின்ற திட எரிபொருள் சிஸ்டம் தான் இது பேசுபொருளாக மாற உண்மையான காரணமாக அமையுது. ஏன் இந்த திட எரிபொருள் கொண்ட திண்ம எரிபொருள் கொண்ட ஏவுகணையை முக்கியமாக சொல்கிறோம்னு சொன்னால், பழைய ஏவுகணைகளுக்கு ஏனைய மற்ற ஏவுகணைகளுக்கு லிக்விட் ஃபியூவல் நிரப்ப அதிக நேரம் எடுக்கும். அதுக்குள்ளே இந்த இஸ்ரேலுடைய உளவு செய்மதிகள் அந்த ஏவுகணையை கண்டுபிடிச்சு ஏவுறதுக்கு முன்னமாகவே அழைத்துவிடும். 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணையானது ஈரானோட எந்த ஒரு ஆழமான பகுதியில் இருந்து ஏவினாலுமே அது இஸ்ரேலோட எந்த ஒரு இராணுவ தளத்தையும் துல்லியமாக தாக்குகின்ற வழியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணையானது ஏவப்பட்ட சில நிமிடங்களில் இது வளிமண்டலத்தை விட்டு வெளியில் சென்று மீண்டும் வளிமண்டலத்துக்குள்ள திருப்ப வரும். இவ்வாறு திருப்ப வரும்போது இது வழியில் ஒளியின் வேகத்தை விட 10 மடங்கு அதிகமான வேகத்துக்குள்ள உள்ள வரும். இவ்வாறு உள்ள வரும் இந்த ஏவுகணையை இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கண்டுபிடித்து அழிப்பது என்பது ஒரு துப்பாக்கி ரவையை இன்னொரு துப்பாக்கி ரவையால் அழிப்பதற்கு சமமாக கருதப்படுது. இப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்கிற இந்த Arrow 3 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த செஜில் ஏவுகணைகளை தடுக்குமான்னு கேட்டால் தடுக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு கணித சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னு கேட்டால், இந்த Arrow 3 சிஸ்டம் ஏவுகணைகள் செஜில் ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ட்ரிக்கை இஸ்ரேல் கையாளுறாங்க. இவங்க இந்த செஜில் ஏவுகணைகளை 50 அல்லது 100 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவுறது, இதைத்தான் சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒரே நேரத்தில் அதிக ஏவுகணைகள் ஏவும் போது எல்லா ஏவுகணைகளையும் இந்த ஏரோ சிஸ்டத்தால் தாக்கி அழிக்க முடியுமான்னு இல்லை. அங்கே ஒரு சில ஏவுகணைகள் உள்ள நுழைந்தாலே அங்கே ஏற்படுத்தப்படுற பாதிப்பு அதிகமாக காணப்படும். முக்கியமாக செஜில் ஏவுகணைன்றது ஒரு மந்திரக்கோள் இல்லை, ஆனால் இது ஒரு பலமான ஆயுதம். நவீன கால போர் முறையில் வேகமும் தொழில்நுட்பம் தான் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த வெற்றி யார் பக்கம் என்றது வரப்போகிற நாட்கள் சொல்லும். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.